முடியும் அப்படின்னு குழந்தைங்க நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு. பொதுவாக வந்து நாவே அருள் வந்து கவிஞர் ஆயிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஆனால் அவர் தாத்தா ஆயிட்டாருங்கிறது எனக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு தாத்தா பிறந்ததற்கான விழா மாதிரி மாறிடுச்சு. தோழர் உதயசங்கர் அவர்கள் பேசுகிற பொழுது, ஆமாம் குழந்தையா வேற ஆயிட்டார் இப்போ. உதயசங்கர் அவர்கள் பேசுகிறபோது கடவுளை பற்றியெல்லாம் நிறையா இருக்கு அப்படின்லாம் சொன்னார். நான் சொல்கிறேன் இது குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட கவிதை இல்லை, குழந்தைகளை பற்றி எழுதிய கவிதை. அதனால அவர் கடவுளை பற்றி நிறையாவே எழுதிவிட்டு நினைக்கிறேன். வயசாக கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கூட வந்துடும். அதனால வேற எந்த காரணமும் இல்லை. ஆனா நான் பார்த்ததுலேருந்தே வயசே ஆகாத ஒரு கவிஞரா வந்து அப்பவும் நரைச்சிருந்தது. ஆனா வயசே ஆகாம தான் அருள் இருக்கிறார். இந்த கவிதைகளில் திரும்ப திரும்ப அதே தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நிறைய சந்தர்ப்பங்களில் அவரை பற்றி நான் அடிக்கடி நினைத்துக் கொண்டே இருப்பேன். இந்த கூட்டம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிரணும்னு நான் நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து என்னன்னா, அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஏற்கனவே. "கொட்டாயைப் போல் சிறந்த கலை உலகத்தில் எங்கேனும் உண்டா?" அதனால யாராவது கொட்டாயை விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதனால கொட்டாயைப் போல் சிறந்த கலை உலகத்தில் வேறு எதுவும் உண்டா? ஒவ்வொரு கொட்டாயும் ஒரு அழகான சித்திரத்தை மனிதனுக்கு வரைந்து விட்டு போகிறதுங்கிற மாரி அத எழுதியிருப்பாரு. அதனால எப்போதுமே ரொம்ப கவனமா அருள் மாதிரி ஆட்களோட அல்லது அவரோட புத்தகங்கள பற்றி பேசும்போது கவனமா பேசணும். எனக்கு இந்த புத்தகம் முழுமையாக பிடித்தது. பொதுவா வந்து கவிதைகள ரொம்ப பகுத்து, ரொம்ப கூடுதலா ஆய்வெல்லாம் செய்ற விஷயங்கள்ல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்ல. ஏன்னா அவ்வளோ கரெக்ட்டா எனக்கு எழுத தெரியாது. அதனால கவிதைகளை அப்படியே நீங்க விட்டு விடுவது தான் நல்லது. ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு கவிதை அத பத்தி நெறைய நம்ம விஷ்ணுபுரம் சரவணன் கூட சொன்னாரு. அ முகுந்த் நாகராஜுடைய கவிதைகளை பற்றி நம்ம விஷ்ணுபுரம் சரவணன் சொல்லிக்கிட்டே வந்தார். அவர் ஒரு கவிதை சொல்லாம இருப்பாரு அப்படின்னு நெனச்சேன், அவர் சொல்லல. ஆனா சொல்லிறவே கூடாதுன்னு நெனச்சேன், உதயசங்கர் சொல்லிட்டாரு அந்த கவிதைய. அனு கொஞ்சம் தப்பா சொன்னாரு. அதனால இப்ப நான் திருத்தி கரெக்ட்டா சொல்லிர்றேன். ஓடும் ரயிலில் அடம்பிடித்து வாங்கிய ஓடும் ரயிலில் அடம்பிடித்து வாங்கிய குழலில் அதை விற்றவன் வாசித்த பாடலை சலிக்காமல் தேடிக்கொண்டிருக்கிறது குழந்தை. அந்த விக்கும்போது ஒருத்தன் வாசிச்சு வித்துட்டான். அந்த வித்த பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதா குழந்தை. இந்த குழந்தை உலகம் இருக்கு இல்லையா? இது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதனால இத நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு உதயசங்கர் அவர்கள் குழந்தை இலக்கியம் என்று எழுதிக் கொண்டிருப்பதில் நானும் வாசித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். உண்மையிலேயே குழந்தைகளுக்காகலாம் அது எழுதப்படுவதாக எனக்கு தோணல. நாம் ஒரு உளவியலோடு அதை அணுகுறோம். அவ்வளவுதானே தவிர நம்மளால அப்படி சிந்திக்கவே முடியாது. என்னுடைய மகள் வந்து எப்படி விஷ்ணுபுரம் சரவணத்துல வந்து கொடை வருவதற்கு முன்னாடி மலை வரைஞ்சிருவோம்னு சொன்னதோ, அது மாதிரி அந்த உணர்வு நிலைய வந்து நம்மளால உணர்ந்து கொள்ளவே முடியாது. இளம் பருவத்து தோழின்னு பஷீர் ஒரு பிரமாதமான ஒரு கதை எழுதியிருப்பார். அதில ஒரு இடம் வரும். ரொம்ப எனக்கு நான் திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு பார்ப்பேன். எல்லா கவிதைகளும், படைப்புகளும், பாடல்களும் எழுதுகிற பொழுதும், அந்த மனநிலை வந்து ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் குழந்தையாக இருப்பதோ, தாத்தாவாக இருப்பதோ, கவிஞனாக இருப்பதோ, அல்லது பைத்தியமாக இருப்பதோ ரொம்ப சிக்கலானது. அத உணர்ந்து கொண்டு எழுதுவதுங்கிறது ரொம்ப சிக்கல். அந்த இளம் பருவத்து தோழியில ஒரு வாத்தியார் வந்து அந்த மஜித் என்கிற அந்த பையன்ட்ட கேட்பார். கிளாஸ்ல பக்கத்துல வந்து சஹரா இருப்பா. அவ இவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பா. 2 பேருக்கும் சின்னதா சண்டைலாம் வந்துட்டு இருக்கும். அந்த சின்ன வயசுக்கே ஒரே குறும்பு நடந்துட்டே இருக்கும். அப்ப வாத்தியார் வந்து திடீர்னு எந்திச்சு கேட்பாரு, "சரி எந்திர்றா" அப்படின்னு சொல்லிட்டு, "1 1 எத்தனை?" அப்படின்னு கேட்பாரு. "1 1 2 இதானே?" அப்படிதான் நம்ம நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். "1 1 எத்தனடா?" அப்படின்னு கேட்ட உடனே மஜித் சொல்லுவான், "1 1 சேர்ந்தா பெரிய 1" அப்படின்னு சொல்லுவான். "1 1 சேர்ந்தா பெரிய 1ஆ?" அப்படின்னு அவர் கேட்கறதுக்குள்ள இவன் நினைச்சுக்குவான், 2 நதிகள் இணைகிற பொழுது ஒரு பெரிய நதி தானே உருவாகிறது. அப்ப 2 ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா, அது பெரிய ஒண்ணா தானே ஆகணும். அது எப்படி 2 ஆகுது? இது கடைசி வரைக்கும் விளக்கவே முடியாது. ஆனால் அந்த மொத்த நாவலும் அந்த 2 ஒன்றும் சேர்ந்து ஒரு பெரிய ஒன்றாக மாறுவதற்காக அந்த கதை முழுவதும் காதலாக மாறி போகும். அது ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த கதைய. அதை விவரிப்பதற்கு நேரம் இல்ல. நெறைய வந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த கவிதை வந்து அ அருள் அவர்கள் வந்து குடுத்துட்டு போன பிறகு நான் தனித்தனியா ஒவ்வொரு கவிதையா உட்கார்ந்து வாசிச்சேன். இந்த எழுதின நேரம், எழுதின சூழல், எழுதின தருணம் இருக்கு இல்லையா? அதை தான் நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது இது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, எந்தெந்த நேரத்துலலாம் மாயாவ பத்தியோ, ராகாவ பத்தியோ அவருக்கு சிந்தனைகள் வருதோ, யோசனைகள் வருதோ, அப்பல்லாம் அவர் எழுதி எழுதி பார்த்துருக்கிறார். உண்மையிலேயே என்னன்னா, அவங்க வெளியூர்ல இருந்தாலும் பக்கத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் டெய்லி நெனச்சதுக்கு பேரன் பேத்திகள்ட்ட உண்மையிலேயே நான் உன்ன நெனச்சுக்கிட்டே இருந்தேன்ம்மா அப்படிங்கிறதுக்காக லீவ்ல இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்றதுக்காக இந்த புத்தகத்த எழுதியிருக்கிறார். அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த புத்தகமே தவிர வேற எதுவும் கிடையாது. அதுல ரொம்ப ஒரு கவிதை வந்து அந்த உள்ளங்கைய பார்த்தோனே 5 விரல் பூ அப்படின்னு சொன்னார் இல்லையா? இது எப்படி இவருக்கு வந்து யோசிச்சிருப்பாரு? ஒரு கைய வந்து பார்த்தோனே ஒரு படிமமாக ஒரு 5 விரல் பூ அப்படின்னு சொல்றதுக்கு எங்க இருந்தெல்லாம் யோசிப்பாருன்னு பார்த்தாக்கா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய கவிஞன் தான் அத யோசிச்சான். அது வேற. அது படிமமா பார்க்கும்போது. இன்னொரு கவிதை தமிழ்மொழியுடைய ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்கு. கவிஞர் தமிழ்மொழி வந்து ஹிட்லர பத்தி ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த கதைய நான் படிச்சுட்டு
இத படிச்சுட்டு திருப்பி இன்னைக்கு முழுக்க வந்து காலையிலேருந்து எனக்கு அலமாரியில அந்த புத்தகத்த தேடுறதா வேலையா இருந்துச்சு. நான் எடுத்து படிச்சுட்டேன் திருப்பி. ஏன்னா தமிழ்மொழியோடைய இந்த இந்த உள்ளங்கைய விரிச்சு பார்க்கறத பத்தி தமிழில் எழுதின அந்த கவிதை வந்து அந்த கதை வந்து ரொம்ப நம்மள அப்படியே உலுக்கி எடுத்துரும். அந்த மாரி ஒரு கதை அது. அது என்னன்னா, ஹிட்லர் ஒரு நாள் வெற்றி களிப்பில் கனவு காணுவார். கனவு காணும் பொழுது அவரு கனவுல என்ன வரும்னாக்க, இந்த உலகமே ஒரு கைக்குட்டை மாதிரி தெரியும். உடனே அத மடிச்சு அவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவார். அப்புறம் விடிஞ்சிரும். ஏந்திச்சு பார்ப்பாரு. கைய நல்லா தேய்ச்சுட்டு இப்படி உள்ளங்கை பார்ப்பாரு. உலகமே என் உள்ளங்கையில் இருக்கிறது அப்படின்ட்டு தூங்கிருவாரு. இறுதி கட்டத்தில் அதே ஹிட்லர் அவர் கனவு ஒரு நாள் வரும். அந்த கனவில் ஒரு சவப்பெட்டிக்குள் அவரை வைத்து மூடுவது போல் தெரியும். மறுநாள் காலையில எழுந்து அந்த உள்ளங்கை பார்ப்பார். ஓ! உலகம் என்னை வெறுக்கத் தொடங்கிவிட்டது அப்படின்னு முடியும் அந்த கதை. ரொம்ப சின்னது தான். ஆனால் இதுக்குள்ள வந்து தமிழ்மொழி சொல்ல நினைத்தது, சொல்ல வந்தது எல்லாமும் அடங்கியிருக்கும். இந்த 5 விரல் பூ கவிதையுமே வந்து இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, குழந்தைகளை அவர் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார், உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்றாலும் கூட, குழந்தைகளின் உள்ளங்கையில் அவர் மாறிவிட்டாருங்கிறது தான் இந்த புத்தகம் முழுக்க சொல்லியிருக்கார். நிறைய கவிதைகள பத்தி விளக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உதயசங்கர் அவர்கள் பேசுகிற பொழுது வந்து கோயில்பட்டிக்காரர்களாக சொன்னார். எனக்கு மரியாதைக்குரிய சந்தியா நடராஜன் அவர்கள் எப்போதுமே சொல்லுவாரு. இந்த கோயில்பட்டிக்காரவங்க, இந்த திருநெல்வேலிக்காரவங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த தஞ்சாவூர்காரங்கள விட்டுட்டு இன்னைக்கும் அவர் விட்டுட்டு தான் சொன்னாரு. அழகிரிசாமி சிறப்பா எழுதியிருக்கிறார். ஏன் எங்க ஜானகிராமன் சிறப்பா எழுதலையா? அதனால உங்க அழகிரிசாமியை விடவும் ஜானகிராமன் சிலிர்ப்பு என்று ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கதை வந்து இன்னும் சிறப்பான கதை. உங்க அழகிரிசாமி 20 கதை எழுதுனா, எங்க ஜானகிராமன் ஒரு கதை எழுதுனா போதும். அதனால இது ஒரு மாவட்ட இலக்கிய போட்டியா அதை மாற்ற வேண்டியதில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன கதை அது. பொதுவா உணர்வுகளை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? குழந்தைகள் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? குழந்தைகள் மீது அக்கறை செலுத்துறோம். நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுடைய முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு உணர்த்துக்கிறோம், அல்லது குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை நாம் எவ்வளவு தூரம் உணர்றோம். இதெல்லாம் தாண்டி யாருமே குழந்தைகளை பகைக்கிறவன் ஒரு முரணா தான் இருப்பான் இல்லையா? குழந்தைகளை பகைக்கிறவன் மனிதனே கிடையாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு சின்னதா சிரிச்சிருச்சுன்னா மொத்தமும் முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தைகள் எதை கேட்டாலும் அந்த குழந்தைகள் சிரிப்புக்காக இயங்குகிறவர்கள் தான் மனிதர்கள். இப்படி அந்த சிலிர்ப்பு கதையை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன். ரொம்ப பிரமாதமா இருக்கும். மாயவரத்துலேருந்து திருச்சிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரயில்ல பெங்களூர்லேருந்து வந்த ஒரு அப்பாவும் பையனும் இருப்பாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு பை இருக்கும். அந்த பையை வச்சுட்டு பாப்பா வருவான். ஏன்பா மாமா வந்து சொன்னார்ப்பா, நீ வந்து 1000 ரூபா தான் சம்பாதிக்கிறியாமே அப்படின்னோடனே, ஏன்பா அப்படி கேட்குற அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் வந்து ஆரஞ்சு வந்துச்சு, மாமாட்ட ஆரஞ்சுன்னு கேட்டேன், அவர் காதல் விழாத மாதிரி இருந்தார்ப்பா அப்படின்னா, அதுக்குனால என்னடா நான் வாங்கி தரேனான்னு சொல்லி தான் அந்த ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பார். ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தவர் கொடுக்கும் பொழுது சொல்லுவார், ஏன்பா அப்படி சொன்னேன், ஏன் அப்படின்னோடனே, இது யார் சொன்னது உனக்கு, நான் 1000 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன். இல்லை மாமி தான் சொன்னா, நீ அடிக்கடி எங்கெங்கேயோ போறியா, ஆனால் உனக்கு ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லையா அப்படின்னா, அவர் நிறைய சம்பாதிக்கிறாருப்பா, இருந்தாலும் நீ போய் ஏன்டா அவர்கிட்ட கேட்ட அப்படின்னா, எனக்கு நீ கார் வாங்கி தரியா, சைக்கிள் வாங்கி தரியா, அப்படி ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே வருவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னா, கதை சொல்ல ஆரம்பிப்பார். அவன் தூங்கிடுவான். அந்த ஆரஞ்சு பழம் அப்படியே இருக்கும். இந்த ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தோடனே கேட்பாரு, உரிச்சு தர வடை கேட்டோன்னா, இல்லை அம்மா உரிச்சு தந்தால் நல்லாயிருக்கும், அவள் கையால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். வண்டி வந்து திருச்சியில் நிற்கும். இன்னொரு வயதான ஒரு பெண்ணும் ஒரு பெண் குழந்தையும் வந்து ஏறுவாங்க. அந்த குழந்தை வந்து அதான் கதையே, அப்போ அங்கே தான் கதை ஆரம்பிக்கும். வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டோடனே, இது மாதிரி குழந்தை வந்து கல்கத்தாவுக்கு போகிறா அப்படின்னா, அந்த பாட்டி யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. இவருக்கு உட்காந்துருக்கவர் கேட்பாரு, எதுக்கு கல்கத்தா போகிறோன்னொடனே, வேலைக்கு போகிறா அப்படின்னா, அந்த பொண்ணே ஒரு 10 வயசு தான் இருக்கும். 10 வயசு தான் இருக்குது, இந்த பொண்ணை வேலைக்கு அனுப்புறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, அந்த சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தைகிட்ட இவர் வந்து பேச்சு கொடுப்பாரு. உனக்கு என்ன வயசு இருக்குன்னா, நான் ஏற்கனவே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன், படிக்கலையா நீ அப்படின்னா, இல்லை படிக்க வைக்க வசதி இல்லை, எங்கள் வீட்டில் குழந்தைங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் 3 வருஷமா ஒரு ஜட்ஜி வீட்டில் வேலைக்கு இருந்தேன். ராமநாத ஐயர் வீட்டில் வந்து ஜட்ஜி வீடு அது. ஜட்ஜி வீட்டில் வேலைக்கு இருந்தேன். ஒரு ஜட்ஜி வீட்டில் குழந்தைங்களுக்கு என்ன சட்டம் எழுதணும், என்ன சட்டம் போடணும், அந்த ஜட்ஜி வீட்டில் தான் அந்த பிள்ளை வேலை செஞ்சுருக்கும். இதெல்லாம் யார் எழுதுவார்னா, ஜானகிராமன் தான் எழுதுவார், அழகிரிசாமி எழுத மாட்டார். அதுக்காக சொல்ல வரேன் நான். ஜட்ஜி வீட்டில் வேலை செஞ்சேன், அப்போ 3 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லி இந்த கதை போயிட்டு இருக்கும். இதெல்லாம் முக்கியமே கிடையாது. அந்த கதைக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இவருக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வந்துடும். டக்குன்னு இந்த பையன் எந்திரிச்சிடும். யார் என்னன்னு விசாரிப்பான். ஒரு கொஞ்சம் இடைவெளி வரும். அந்த வண்டி ட்ரெயின் நிற்கும். இறங்கி போய் ஐயம்பேட்டை ஸ்டாப்பிங்கில் போய் என்ன பண்ணுவார், இந்த குழந்தை சாப்பாடு நேரம் வந்துடும். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சாப்பிட்றியாம்மான்னு கேட்பாரு. அது தலையை அசைக்கும். அது வந்து வேணான்னு சொல்கிற மாதிரி மையமாக இருக்கும். உடனே இந்த பாட்டி, அவளுக்கு வேணால் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாள். இல்லை நான் கூட்டிகிட்டு போய் வாங்கி தரமான்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அவர் போய் வாங்கி கொடுப்பார். வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த குழந்தை அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற பொழுது
தயிர் சாதம் வாங்கி குடுப்பாங்க. அந்த சாதத்த அந்த பையனுக்கு சாப்பிட தெரியாது. உடனே இந்த பொண்ணு வந்து ஒரு அக்கா மாதிரி அல்லது ஒரு தாய் மாதிரி, அந்த சாதத்த எப்படி சாப்பிடுறான்னு சொல்லி பெசஞ்சு எடுத்து ஊட்டி விடும். இத இவர் பார்த்தோனே இவருக்கு ரொம்ப கண்ணு கலங்கிடும். இப்படி ஒரு அற்புதமான பிள்ளையா இருக்கே! இந்த பிள்ளைய வந்து ஏன் இப்படி விட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அதில ஒரு வரி எழுதியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியமானது. "தாய் இல்லாதபோது எந்த குழந்தையும் அழகாக தெரிவதில்லை." அப்படின்னு அதில ஒரு வரி எழுதியிருப்பாரு அவரு. தாய் இல்லாத பொழுது எந்த குழந்தையும் அழகாக சோபிப்பதில்லை அப்படிங்கிற மாரி இருக்கும் அது. அவருக்கு ரொம்ப இதா இருக்கும். அப்புறம் இந்த குழந்தை இப்படி அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணுவோம்னா, அங்க போய் அது கல்கத்தாவுல ஒரு வேலை பார்க்க போகுது. ஒரு வீட்டு வேலை தான் பார்க்க போகுது. அந்த குழந்தை "உனக்கு என்னம்மா வேலை தெரியும்னு?" கேட்டோனே, "நான் துணி துவைப்பேன், பாத்திரம் தேய்ப்பேன், சமைப்பேன், ரசம் வைப்பேன்." என்னென்னமோ சொல்லும் அந்த குழந்தை. ரொம்ப சின்ன வயசு. இந்த குழந்தை வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பாவமா இருக்கும் இவருக்கு. ஆனாலும் அதான் அது யார் வீட்டு குழந்தையோ தானே. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இறக்கப்படலாம். அவ்வளோதான் இறக்கப்பட்டுருவாரு. இறக்கப்பட்டோனே அது சரின்னு திருப்பி வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் வந்தோனே கும்பகோணம் ஸ்டேஷன் வந்தோனே இறங்கணும். இறங்குனோனே இதுவரைக்கும் அந்த பையன் நீ ஆக்சுவலா வந்து இப்போ நீ வந்து 5வது படிக்கணுமே! அப்படிலாம் அந்த பையன் கேட்க ஆரம்பிச்சுருவான். 2 பேரும் 2 பேரும் ரொம்ப ரொம்ப நட்பாயிடுவாங்க. ஒரு அக்கா மாதிரி அவனும் பேச ஆரம்பிச்சுருவான். ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டே வருவான். அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே வரும். இப்போ அவரு இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, "அம்மா உங்க அனுமதியோட ஒரு ரூ. 1 காசு குடுத்துக்கிறேம்மா. என்கிட்ட அவ்வளோதான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1 காசு எடுத்து அந்த அம்மாவோட அனுமதியோட அந்த குழந்தைகிட்ட குடுப்பா. அந்த பொண்ணு வாங்க மாட்டா. வறுமையில இருக்கிறவர்கள் எப்போதும் யாரிடமும் கையேந்தி விட மாட்டார்கள் இல்லையா? அதனால வாங்க மாட்டா. அப்படியே பாப்பா. உடனே அந்த அம்மா சொல்லும், "இல்லம்மா வாங்கிக்கோ. ஐயா குடுக்குறார்ல வாங்கிக்கோ" அப்படின்னு சொன்னோனே, அதுவரைக்கும் கதை முக்கியமே கிடையாது. அம்மா உரிச்சு குடுத்தா தான் சாப்பிடுறேங்கிற ஆரஞ்சு வச்சிருக்கான்ல அந்த பையன். அவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்ச நேரம், "அப்பா இந்த ஆரஞ்ச நான் அக்காட்ட குடுக்கட்டுமா?" அப்படின்னு கேட்பான். அந்த ஆரஞ்சு அவனுக்காக வாங்குனது. அம்மா உரித்து குடுத்தால் நன்றாக இருக்கும். அம்மா உரிச்சு குடுத்தா தான் சாப்பிடுவேன்னு வச்சிருந்த அந்த ஆரஞ்ச கொண்டு போயி, அம்மாவாக அவன் மனதில் பாவித்து அந்த பெண்ணு கையில் குடுத்துட்டு ஓடி வந்து திருப்பி அந்த ட்ரெயின்ல ஏறுறதா அந்த கதை முடிஞ்சிரும். இது எங்க ஊர் ஜானகிராமன் எழுதின சிலிர்ப்பு என்கிற கதை. இது வந்து இது வந்து ஒரு குழந்தைய நாம எப்படி நடத்துறோம், இந்த சமூகம் எப்படி நடத்துதுங்கிறதுக்கு ஒரு கதை. ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு இன்னும் ஒரு கதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு கூட்டத்திற்கு வந்ததே முக்கியமா வந்து வெகு நாள் கழித்து நான் இந்திரன் ஐயா அவருடைய உரையை கேட்கணுங்கிறதுக்காக தான். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்தபோது, அதற்கு முதலில் நான் யாரென்றே அறியாதபோது, விமர்சனம் எழுதி இவன் ஆகச்சிறந்த கவிஞனாக மாறுவான்னு அவரு ஆசைப்பட்டாரு. எப்பயாவது ஆயிடுவேன்னு நெனைக்கிறேன். முதல்ல விமர்சனம் எழுதினவரு. அது மாரி இந்த மேடையே, இந்த கூட்டமே வந்து ரொம்ப நெருங்கியவர்கள் இருக்கிறதுனால என்னன்னா, திட்டமிட்டு அத யோசிச்செல்லாம் எதுவுமே பேச முடியாது. எது பேசினாலும் பொய்யா தானே தெரியும். வேற ஏதாவது தெரியாத கூட்டத்தில போய் பேசிறலாம். எல்லோரும் தெரிந்தவர்கள் என்பதனால் எனக்கும் பேசுவதற்கு நெறைய தயக்கம் இருக்கிறது. ஆனா, அ கு அருள நான் வந்து வைப்பதற்கு வந்து நெறைய கோரிக்கை இருக்கு. ஏன்னா, அவர் இன்னும் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்பேன். ஏன்னா, அவர் ரொம்ப குறைவா தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுவும் அரசியல் கவிதைகள் நெறைய அவர் எழுதியிருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக அவர் எழுத வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இந்த தொகுப்பை பொறுத்தவரைக்கும் நெறைய கவிதைகள் எனக்கு தனித்தனியா நான் மடிச்சு, மடிச்சு வச்சிருந்தேன். ஒவ்வொருத்தரா எல்லாரும் சொல்ட்டதுனால, ஒரே ஒரு கவிதை ஏன்னா இந்த கூட்டத்துக்காக தான் வந்தோம் பேசணுங்கிறது. ஏன்னா, இப்ப காணொளி தானே இப்போ. அப்ப கூட்டத்த விட காணொளியில போணும். அதனால இந்த புஸ்தகம் 5 விரல் பூ என்கிற இந்த புத்தகத்தை பற்றி கவிஞர் பேசினார்ன்னு பதிவாகட்டும். கவிதை எழுதி கர்வம் பொங்க பேத்தியிடம் நீட்டினார் தாத்தா. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. கவிதை எழுதி கர்வம் பொங்க பேத்தியிடம் நீட்டினார் தாத்தா. அவள் அலட்சியமாக சொன்னாள், "முதல்ல குழந்தையா மாறுங்க தாத்தா." முதல்ல குழந்தையா மாறுங்க தாத்தாங்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து அந்த ஒரு குழந்தையா இல்ல அது. ஆக்சுவலா வந்து என்னன்னா, விஷ்ணுபுரம் சரவணன் பேசுகிற பொழுது கூட ரொம்ப பிரமாதமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாரு. என்னன்னா, ஒரு 5 வருடம், 6 வருடத்திற்கு வந்து இப்ப நானே என்னுடைய குழந்தைய பத்தி, காவியா பத்திலாம் நெறைய கவிதைகள் எழுதிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் கேள்வி கேட்பதை நிறுத்திட்டாங்கன்னா, நம்ம அவங்கள பத்தி யோசிக்கிறத நிறுத்திருவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைங்க நம்மட்ட கேள்வியா கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கேள்விகள் கேட்கும். அந்த சிக்கல்ல வந்து நம்ம எழுதாம உட்டுருவோம். அப்படி எல்லாருக்கும் நேர்ந்துறதான். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து வயது வந்ததற்கு பிறகு, ஒரு வயது வந்ததற்கு பிறகு அந்த நாட்டினஸ் என்று சொல்றோம் இல்லையா? அது வந்ததுக்கு பிறகு, அந்த நாட்டினஸ் மிஸ் ஆன பிறகு, அந்த இன்னோசன்ஸ் மிஸ் ஆன பிறகு, அந்த குழந்தைகளிடம் நம்ம எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே குழந்தைகள் வந்து அந்த இன்னசென்ட் இருக்கும்பொழுது தான் சிறப்பா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பேதமை, அறியாமை இருக்கு இல்லையா? அதுதான் நம்மள திரும்ப திரும்ப சிந்திக்க வைக்கிறது. ஏன்னா இது ரொம்ப உளவியலா யோசிச்சு பார்த்தாக்கா ரொம்ப சிக்கலான விஷயம் அது. அந்த எல்லா இடத்தையும் போய் போய் நாவி அருள் வந்து தொட்டு தொட்டு பார்க்குறாரு. ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு, அவர் அறியாமலே சொன்ன மாரி இந்த கடவுள் என்கிற வார்த்தையெல்லாம் வந்துட்டா கூட, அவர் எல்லா இடத்துலயும் தன்னை ஒரு குழந்தையாக, பேரக்குழந்தையாக மாற்றிக் கொள்வதற்கு அவர் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னொன்னு பாருங்க, குழந்தை கூட எழுதிடலாங்க. ஆனா பேரக்குழந்தைக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 40 வருஷம் பின்னாடி போயி, அல்லது முன்னாடி வந்து எழுதணும். அது ரொம்ப சிக்கலு. நான் பையன கூட, மகள கூட நீங்க சமாளிச்சிடலாம். பேர குழந்தைகளோட வயசு, அவங்களுடைய தொழில்நுட்ப அறிவு, அவர்களுடைய விஞ்ஞான அறிவு, சமூக அறிவு, அரசியல் அறிவு, இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு என்னவா குழந்தைங்க இப்ப வளருதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுகிட்டு,
அந்த மாதிரி இடத்துல தான் கடவுள் நம்மளை காப்பாத்திறாரு. அதனால நாவியார் கடவுளை போட்டுறாரு. ஏன்னா கடவுள் நான் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன். இந்த கடவுள்னு வார்த்தை போடுறோம் இல்லையா? உண்மையிலேயே ஒரு இடதுசாரி, முற்போக்கு அப்படிலாம் யோசிச்சா கடவுள்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிற மாதிரி உதயசங்கர் சொன்னாரு. அப்படிலாம் கிடையாது. அது என்னன்னா, தெரியாத இடத்துல நம்மள எப்போதும் கடவுள் தான் காப்பாத்துவாரு. ஒரு பெரிய என்னன்னா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்னா எப்படி பிறப்பான்? ஏன்னா அது ஒரு ஒரு ஐடியாவா கன்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமான சினிமா பாட்டுல வரைக்கும் வருது. ஏன்னா கடவுள்னு வர்ற பாட்டெல்லாம் ஹிட் ஆயிடும். உண்மையிலே முதல் பாட்டு எழுதும்போது என்னன்னா, இந்த ரூ. 1 காசு வச்சு நான் எழுதினேன் இல்லையா? அந்த பாட்ட எனக்கு முடிக்கவே தெரியல. அந்த ஒரு பாட்டு இருக்கு. ரூ. 1 காசு குடுத்தாங்க சார். அத பத்தி பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்ன பிறகு, நான் ஏதோ ஒரு ஊமையா, படிமமா ஏதோ ஒண்ணு எழுதிட்டேன். அந்த பாட்ட எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. அந்த நேரத்துல என்ன கடவுள் தான் காப்பாத்துனாரு. கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்கை இட மாட்டேன்னு எழுதிட்டேன். எந்த கடவுள்னு டைரக்டரும் கேட்கல, மியூசிக் டைரக்டரும் கேட்கல, யாரும் கேட்கல. பாட்டு ஹிட் ஆயிருச்சு. பாட்டு கேட்கறவங்க எல்லாம் அந்த வரி சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து கடவுள் வேணுமா வேணாமா எனக்கு? கடவுள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் எனக்கு தேவைப்படுகிறார். சில நேரங்களில் சோகம் ததும்புகிற போது, மனம் வெறுத்து போகிற பொழுது, அவன் கம்யூனிஸ்ட்காரனாக இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் ரகசியமாக போய் கடவுளை வேண்டிவிடக் கூடிய சூழலில் தான் இந்தியா இருக்கிறது என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப இருக்கிற சிக்கல் வந்து அதான் பிரச்சனை. இப்ப கடவுள் சொல்றான், மதம்னு சொல்றான். எப்ப நீயாவது வந்தனால இத காப்பாத்துறாங்கிற ரேஞ்சுக்கு அரசியல் இல்லாம போயிட்டு இருக்கிறதுனால, நம்ம அத ரொம்ப கூடுதலா பார்க்க வேண்டியதில்ல. ஆனா இந்த கவிதைகள நாவே அருள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சோதனை முயற்சி மாரி தான் அவரு செஞ்சு பார்த்திருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட முந்தைய கவிதைகள் எல்லாம் தாண்டி, இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல இன்னும் ரொம்ப மகள்கள பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. பழைய கவிதையில ஆயுதத்திலயோ, கடவுள் கேட்டு வந்த வார்த்தையிலயோ. அதாவது, இந்த உலக உருண்டை ஒரு நாள் இந்த உலக உருண்டை உனது உதிரப் பெருக்கில் மிதக்கும் என் மென்பஞ்சு மகள்களே அப்படின்னு எழுதியிருப்பாரு. வரம் வாங்கி விட்ட கடவுள்ல. அது ரொம்ப அந்த வரி வந்து நான் எனக்கு எப்ப பார்த்தாலும் ரொம்ப தொந்தரவு செய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி உன் உதிரப் பெருக்கில் இந்த பூமி உருண்டை வந்து ஒரு நாளைக்கு மிதக்கும். என் மென் பஞ்சு மகள்களே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. மகள்களுக்கு எழுதும்போது கொஞ்சம் பேரன், பேத்திகளுக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறாருன்னு தான் இதில பார்த்துக்க முடியுமே தவிர, எப்போதுமே அவர் குழந்தைகள பத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறவரா தான் இருக்கிறாரு. பாக்கியா ஒரே ஒரு கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? டால்ஸ்டாயோடைய ஒரு முக்கியமான ஒரு கதை. இந்த தேசத்தின் முகம் என்பது ஒரு குழந்தை, ஒரு மகனினுடைய முகம் தான் அப்படிங்கிறத பத்தி ஒரு கதை. ரொம்ப சுவாரஸ்யமா அடிக்கடி நான் எடுத்து எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கதை அது. ரொம்ப சுருக்கமா சொல்லிர்றேன். அது என்னன்னா, ஒரு ராணுவத்தில இருக்கக்கூடிய அந்த போர் வீரனுடைய முகமெல்லாம் சிதைஞ்சிரும். சிதைஞ்சு போய் சிகிச்சையெல்லாம் முடிச்சு போய் கண்ணாடியில முகத்த பார்ப்பான். அவன் முகமாவே அது இருக்காது. அவனுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிரும். அவனுக்கு ஒரு காதலி, ஒரு அம்மா ஊர்ல உண்டு. இப்ப போய் திருப்பி அவங்கள பார்த்தா, அவங்க தன்னை நிச்சயமா அடையாளம் காண முடியாது. ஆனா அவனுக்கு ஆசை இருக்கும். அவங்க 2 பேரும் பார்க்கணும்னு. ஆனா கடிதத்தில எழுதியிருப்பாங்க. இது மாரி ராணுவத்தில இருந்தேன். இந்த மாரி அடிபட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாமே அம்மாவுக்கும் தெரியும். அந்த காதலிக்கும் தெரியும். ஆனாலும் அவங்கள போய் பார்க்கிறதுல இவனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில எப்படி இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும் அப்படின்ட்டு வருவான். வந்தோனே வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோனே அவங்க அம்மா பார்த்து, "என்னப்பா வேணும்? யாருப்பா நீன்னு?" கேட்டுருவாங்க. இவனுக்கு டக்குன்னு ஒரு மாரி ஆயிரும். பெத்த அம்மாவே நீ யாருன்னு கேட்டோனே, "இல்லம்மா நான் உங்க பையனோட ராணுவத்தில வேலை செய்றேன். எனக்கு விடுப்பு கிடைச்சது. வரும்போது எங்க அம்மா பார்த்துட்டு வான்னு சொன்னா. அதனால நான் உன்ன பார்க்க வந்தேன்." அப்படின்னு சொல்லிடுவான். "அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம். வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சு, சாப்பாடுலாம் குடுப்பாங்க. 2, 3 நாள் இருப்பான். இந்த காதலிய எப்படியாவது பார்த்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இடையில ஒரு நாள் வருவா, இப்படியே சந்திப்பான். இந்த மாரிலாம் அவர் எழுதிட்டே வருவார் டால்ஸ்டாய். சொல்லிட்டே வந்துட்டு, இந்த எல்லா உணர்வுகளும் நான் ரொம்ப விரும்பி விவரிக்கல. இந்த சூழல மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்படி சொல்லி முடிச்ச பிறகு, நைட்டு வந்து அந்த பையன் தூங்கிட்டு இருப்பான். மறாவது நாள் அவன் ஊருக்கு கிளம்பணும். கிளம்பி திருப்பி போயிருவான். பார்ப்பான் அவனுக்கு போகும்பொழுது ரொம்ப அழுகையா இருக்கும். அம்மாவே நம்மள அடையாளம் கண்டுக்கலையே, நம்ம முகமே போயிருச்சே. இப்போ அந்த காதலி நம்மள பத்தி என்ன நெனைப்பா? நம்ம நண்பர்கள் நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? நம்ம நம்ம யாருன்னு நம்ம யாருன்னு நம்ம சொல்றது, நம்ம அடையாளமே போயிடுச்சே அப்படிங்கிற மாரி அவன் நெனச்சு திருப்பி போயிட்டு, ஊர்ல இருந்து ஒரு கடிதம் எழுதுவான். "இது மாரி நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேம்மா. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் உங்க பையன்ட்ட சொன்னோனே." அந்த அம்மா ஒரு கடிதம் எழுதுவாங்க. "அப்பா இது மாரி நீ வந்துட்டு போயிருந்த. ரொம்ப சந்தோஷம். உன் நண்பன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் வந்தான். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கிறது. அது நீதானோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது." அப்படின்னு ஒரு கடிதம் வரும். நம்ம தானே எப்படி அம்மா கண்டுபிடிச்சா? அப்படின்னு அவனுக்கு ஒரு இது வந்துரும். அப்புறம் ஒரு திருப்பி கடிதம் போடுவான். "நீங்க வாம்மா, நீங்க வந்து வாங்க என்னைய சந்திக்கலான்னோனே." திருப்பி இவங்க போவாங்க. நேரா போய் அந்த ராணுவ முகாம்ல போய் பார்க்கும்போது, "நீ எப்படிம்மா என்ன நான் தான்னு எப்படி கண்டுபிடிச்ச? என் அடையாளம் இல்ல. நான் வந்த உடனே நீ வந்து யாருப்பான்னு கேட்ட. ஆனா அதுக்கப்புறம் நான் தான் உன் பையன்ங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்னு அவன் கேட்பான். கேட்டோனே சொன்னான், "நீ தூங்கும்போது சாக்ஸ் போட்டே தூங்கியிருந்தப்பா கால்ல. அந்த சாக்ஸ கழட்டும்போது என் பையனோட வாடை அடிச்சது." அப்படின்னு அந்த தாய் சொல்லுவா. காலில் அணிந்திருக்கக்கூடிய காலணியில் சாக்ஸ் வாசத்தில் இருந்து ஒரு தாய் தன்னுடைய மகனை அடையாளம் கண்டு கொள்வார் என்பது எப்படி உண்மையோ, அதே மாதிரி ஒரு பேத்தியினுடைய எச்சிலில், பேத்தியினுடைய
கிறுக்களில் இருந்தும் தாத்தா தன்னை உணர்ந்து கொள்வார் என்பதற்கான உதாரணமாக இந்நூல் வந்திருக்கிறது. 5 விரல் பூவுக்கு என் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாவி அருள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக தான் மேடைக்கு வந்தேன். ரொம்ப ஆவலோட நானும் இந்திரன் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.